தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, அமைதி நம்ம வாழ்க்கையில் நிலவினால் ஆசீர்வாதம். அந்த அமைதிக்காக இந்த ஆராதனை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். வீடுகள் எல்லாம் சந்திக்கிற பொழுது பெரும்பாலும் வீடுகள் சொல்லுகிற ஜெப தேவை என்னவென்றால், ஃபாதர் அமைதிக்காக ஜெபிங்க, சமாதானத்துக்காக ஜெபிங்க. ஒரு நிகழ்வு சொல்கிறேன் பாருங்க. ஒரு வாழ்வில் நடந்த நிகழ்வு. விடியற் காலையில் அவர் எழுகிறார். அவர் எழுந்த உடனே அவர் செய்தித்தாளை பார்க்கிறார். அவர் இறந்து விட்டதாக ஒரு செய்தி, ஒரு போலியான செய்தி செய்தித்தாளில் வருகிறது. அதை பார்த்து அதிர்ந்து போகிறார். அதிலும் அதில் எப்படி வருகிறது என்றால், அதில் குறிப்பிடப்பட்டது இவ்வாறு இருந்ததுதான்: டைனமைட் வெடிமருந்தை கண்டுபிடித்த சாவு வியாபாரி இறந்து விட்டார் என்று இருந்ததாம். ஒரு சாவு வியாபாரி, முதல்ல அந்த டைனமைட் வெடிமருந்தை கண்டுபிடித்தவரை சாவு வியாபாரி என்று இருந்ததை பார்த்து அதிர்ந்து போனாராம். தன்னுடைய சிந்தனைகளெல்லாம் மாற்றிக்கொண்டாராம். அமைதிக்காக உழைக்க ஆரம்பித்தார்களாம். தன்னை ஒரு அமைதியின் அடையாளமாக தான் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இப்படி சாவு வியாபாரி அல்ல என்பதற்காக அமைதிக்காக உழைக்க ஆரம்பித்தாராம். ஒரு நல்ல நினைவுகளோடு நாம் செல்லணும் அப்படின்றதுக்காக உழைக்க ஆரம்பித்தாராம். அதோட நீட்சி எப்படி முடிக்கிறது என்றால், அமைதிக்கான நோபல் பரிசை அவர் நிறுவுகிறார். இன்றைக்கு நம்ம வாங்குகிற இந்த அமைதிக்கான நோபல் பரிசு அவரால் நிறுவப்பட்டதாக இருக்கிறது. யாரெல்லாம் அமைதிக்காக உழைக்கிறார்களோ அவர்களால் அந்த நோபல் பரிசு பெறும்படியாக அவர் உழைத்திருக்கிறார். எனவே நண்பர்களே, அமைதி இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் இருக்க வேண்டும் நண்பர்களே. நமது வாழ்க்கையிலே அமைதி தேவைப்படுகிறது நண்பர்களே. அமைதி இல்லாத மனிதன் உடைந்து போகிறான் நண்பர்களே. அதான் நான் முன்னுரையில் சொன்னேன் அல்லவா, நான் வீடுகளை சந்திக்கிற பொழுது பெரும்பாலும் மனிதர்களிடம் சொல்வது, ஃபாதர் சமாதானத்துக்காக ஜெபிங்க, குடும்பத்தில் அமைதி இல்லை ஃபாதர், இதற்காக ஜெபிங்க. நண்பர்களே, எங்கே அமைதி இல்லையோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. அதனால்தான் இதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 1-12 வரை உள்ள இறைவார்த்தையில இயேசு தம்முடைய சீடர்கள் 72 பேரை அவர் அனுப்புகிறார். அவர் அனுப்புகிற பொழுது வீடுகளுக்கு சென்றவுடனே உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுங்கள் சொல்றார். நம்ம வீட்டில் அமைதி இல்லை என்பது ஆண்டவர் அறிவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமைதி இல்லாத இல்லங்களில் இருப்பவர்களே, அமைதியை தேடி கொண்டிருக்கிற குடும்பங்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு சீடர்களை அனுப்புகிற பொழுது சீடர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அமைதி உரித்தாகுக. அதே இயேசு இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த இயேசு சீடர்கள் மத்தியில் எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறாரோ அப்பொழுதுதான் இயேசு சொன்னது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அமைதி இல்லாத இடத்துல பயங்கள் உண்டாகும். சீடர்கள் பயந்து இருந்தார்கள். உங்கள் வீட்டில் அமைதி இல்லைன்னா பயங்கள் உண்டாகும். பிரச்சனை வந்துடுமோ, நம்ம விழுந்துருமோ, பயம் உண்டாகும். என்ன பண்ணலாம்? அமைதி ஏற்படுத்த என்ன பண்ணலாம்? அமைதியை உண்டாக்க தான் சீடரை அனுப்புகிறாரு. 72 பேரை வீடுகளுக்கு அனுப்புகிறாரு. அப்படின்னா ஆண்டவரை உங்கள் வீட்டில் அழையுங்கள், அமைதி உண்டாகும். எப்படி ஃபாதர் ஆண்டவரை வீட்டில் அழைப்பது? குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபமாலை. குடும்பமாக அமர்ந்து அந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை, நற்செய்தியை வாசித்து ஜெபிப்பது. குடும்ப தலைவர்களே, உங்க வீட்டில் குடும்ப ஜெபமாலையை செய்யுங்கள். தாய்மரியாவோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இறை வார்த்தை எடுத்து வாசித்து, அதனாலுக்குரிய நற்செய்தி எடுத்து வாசிச்சு அதை மையப்படுத்தி குடும்பத்தில் ஜெபியுங்கள். வீட்டில் அமைதி வரும், வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். அமைதி இல்லாத இடத்துல பிரச்சனைகள் வரும். அதுதான் அந்த சாவு வியாபாரி, அந்த வெடிமருந்தை கண்டுபிடித்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை இப்படியாக வந்திருக்குமோ என்பதை முன்கூட்டியே அறிகிறார். ஒரு தவறான செய்திதான், ஆனால் அவர் உணர்ந்து கொள்கிற உண்மை செய்தி. அவர் படித்தது தவறான செய்தி, ஆனால் அவருக்கு அது ஒரு உண்மையான செய்தி. என்ன மனுஷங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அவர் பத்தி? சாவு வியாபாரி என வெடிமருந்து கண்டுபிடித்தார். எனவே அவர் நோபல் பரிசை நிறுவுகிற அளவுக்கு அமைதிக்காக உழைக்கிறார். வீட்டில் கூட அன்பர்களே, உழைங்கள். ஜெபத்தில் உங்கள் வீடு கட்டப்படட்டும். குடும்ப ஜெபமாலையில் உங்கள் வீடு கட்டப்படட்டும். நற்கரனை மையப்படுத்தி நீங்க ஆலயத்துக்கு சென்றால் நற்கரனை சந்தித்து அவருடைய அபிஷேகத்தை ஜெபிக்கும்படியா உங்க வீடுகள் கட்டப்படட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகள் மனதில் விதையுங்கள். அன்பர்களே, அமைதி நிலவும். அமைதி நினைவினால் ஆசீர்வாதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீடர்கள் அனுப்புகிற பொழுது சீடர்களுக்கு சொன்ன செய்தி, வீட்டிலே அமைதி உரித்தாகுக. இந்த வார்த்தையை தான் சொல்லி அனுப்புகிறார் இயேசு. அந்த ஜெபத்தை, குடும்ப ஜெபத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது வீட்டில் அமைதி வரும். அமைதி வந்தாலே அனைத்தும் மாறும். தைரியம் பிறக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய நாள் தள்ளி போகிற நிறைய ஆசீர்வாதங்கள் அபிஷேகமாய் உங்களை தேடி வரும். சந்தோஷமாக இருப்போம். செவிப்போம். நன்றி அப்பா.
வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அமைதிக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தொடுவீராக. அப்பா, வல்லமையில எந்த குடும்பம்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த பிள்ளைகள்லாம் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, எது மாற வேண்டும் என்று வாஞ்சையோடு கேட்கிறார்களோ, அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க இறைவா. உங்கள் கிருபையை காணும்படியா, வல்லமை காணும்படியாய், ஆசீர்வாதத்தை காணும்படியாய் ஆண்டவரே உங்கள் பெயரால் நாங்கள் நிற்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும், உங்கள் வாழ்க்கையிலே அமைதி நிலவும். வல்லமையான நற்கரணை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வல்லமையான இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஆராதனை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.